பெண்கள் எல்லாருக்குமே பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காதில தோடு போடுவோம் இல்லையா? அந்த தலை வந்து கொஞ்சம் பெருசா ஆயிடும் நாள் போக்குல. அது பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது காது குத்தும்போது ஓரமா அப்படி இல்லைனா வந்து சைடுல வந்து காது குத்திருவாங்க. அந்த மாரி குத்தும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அத அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து இந்த அளவு வந்து பெரிய ஓட்டையா நமக்கு வந்து ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில வந்து நம்ம சின்ன தோடும் போட முடியாது, பெரிய தோடும் போட முடியாது. அப்படியே போட்டாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவு ஃபிட்டா இல்லாம ஒரு மாரி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா அந்த அளவு நல்லா இருக்காது. அதை எவ்வளோ சூப்பரா வந்து நம்ம நிமிஷத்தில சரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம வந்து கடையிலலாம் காசு கொடுத்து போயிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு குட்டி பொருளை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக நிமிஷத்தில் இதை சரி பண்ணிடலாம். வாங்க அது எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து காது அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. சில பேருக்கு வந்து சின்ன பிள்ளையில் காது குத்துறதுனால கொஞ்சம் காது பிஞ்சாக இருக்கும். அது மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம பெரிய தோடெல்லாம் போடும்போது அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துடும். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய தோடெல்லாம் போட முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அழகழகாக வந்து கம்மல் வாங்கி வச்சுப்போம், ஆனால் வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி கவலைப்படுற நீங்களா இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் கவலையை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன தோடுலேருந்து பெரிய தோடு வரைக்கும் வந்து சூப்பராக வந்து விதவிதமாக வந்து நம்ம வந்து கம்மல் போட்டு அழகு பார்க்கலாம். அது எப்படி நம்ம வந்து போடுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து போட்டேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஃபிட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து காது பார்த்ததுக்கும் இப்போ காது பார்க்குறதுக்கும் எந்தளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ எந்தளவு வந்து நல்லா ஒரு அழுத்தமாக, அதே டைமில் அந்த தோடு வந்து எங்கேயுமே நகரவே இல்லை பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற பூண்டு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நல்ல பெரிய பூண்டாக வந்து ஒரு பல் அளவுக்கு எடுத்துகிட்டு மேலே ஃபுல்லாகவே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வந்து கட் பண்ணக்கூடாது. ஓரளவு வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா பூண்டுலேயே ஒரு விதமான பால் தன்மை நமக்கு வரும் இல்லையா, அந்த பால் தன்மை பார்த்திங்கன்னா நமக்கு காதோட அந்த கம்மலோட நல்லா வந்து இறுக்கி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி இறுக்கி பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தோடு வந்து கீழே கழண்டு விழவே விழாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அப்படியே ஃபிட்டாக சூப்பராக ஒட்டிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாட்டில் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது பாருங்கள், ஒரே கொலகொலப்பு தன்மையாக, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து கருப்படிஞ்ச மாதிரி இருக்குது பாரு. ஏன்னா பாட்டில் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால நம்மளால் கையை வச்சு அதை வந்து க்ளீன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமா வினிகர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே நல்லாவே தெரியும். இது அப்படியே இருக்கட்டும். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நைஸ் சால்ட் இருக்கு இல்லையா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம குலுக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி குலுக்கி விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம சேர்த்த பொருள் ஃபுல்லாகவே நல்லா பாட்டில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் நம்ம தண்ணி கொடுத்து அனுப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு லிக்விட் அப்படி இல்லைனா பவுடர் வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் டெய்லி. அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து கெட்ட வாடை, கொலப்பத்தன்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கே நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதுமா அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டு குழந்தை சொன்னால், அதனால தான் பார்த்திங்கன்னா சரி ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம இது உள்ளே சேர்த்துடலாம். இதுக்காக வந்து நம்ம வந்து கெட்ட வாடை வருது அப்படிங்கிறதுக்காக வந்து பாட்டிலாம் வந்து நம்ம வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 15 நாளைக்கு நல்லா சூப்பராக நமக்கு க்ளீனாக இருக்கும். ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு அதோடையே நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஊற்றி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கொலகொலப்பு தன்மை, கெட்ட வாடை இதெல்லாம் இருக்கும்போது அப்படியே அவங்க தொடர்ந்து தண்ணியை குடிக்கும்போது வயிற்றுக்கு ஏதாவது வந்து நமக்கு சேராமல் வயிற்று வலி அப்படி இல்லைனா வந்து ஏதாவது உடல் உபாதைகளுக்கெலாம் வரதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம தண்ணி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்லா சுத்தமாக இருக்கணும். அதே டைமில் நம்ம வாட்டர் பாட்டிலும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே நம்ம வந்து ஜாக்கிரதையாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதே ப்ராசஸை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா பாட்டிலுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் பாட்டிலாக இருக்கட்டும், பிளாஸ்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் அழுத்தமான பாட்டில் தான், அதனால் வந்து நல்லா வந்து சூடாக வந்து நமக்கு எந்த அளவு ஊற்றினாலும் நல்லா தாங்கக்கூடிய ஒரு பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வந்து கொஞ்சம் வந்து பாட்டில் வந்து கொஞ்சம் நைஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறமே இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கொல கொலப்பத்தன்மை கெட்ட வடை இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்காக நம்ம வந்து பாட்டிலை மாற்றாமல் 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம வேறு பாட்டில்லாம் வந்து மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே 10 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து ஹீட்டான வாட்டரை அப்படியே அது உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம குளிக்க இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வெளியிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து ஏதாவது ஒரு லிக்விட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ஊற்றிட்டோம் அப்படின்னா பாட்டில் நல்லா புத்தம் புதுசு மாதிரி இருக்கும். அதே டைமில் எந்த கெட்ட வாடை அழுக்கு பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ட்ரை பண்ணி இது போல் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு 4 மாதத்துக்கு ஒரு டைம் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வந்து நமக்கு சில்வர் பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஒரு 1 இயருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது சிங்க் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது பாருங்கள். எந்த அளவு கொலகொலப்பு தன்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அழுக்கு சேர்ந்து போயிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு 4 நாளைக்கு நான் அப்படியே வந்து சிங்கை வந்து வாஷ் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்து நான் விட்டுட்டேன். நம்ம ஒரு வாரம் க்ளீன் பண்ணல அப்படின்னாவே வந்து கிச்சனே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து கொலகொலப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து வந்து பாத்திரம் கழுவும் போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு லிக்விட் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன பொருள் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணுற கடலை மாவில் எக்ஸ்பிரியான கடலை மாவு தான். இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குப்பையில் சேர்க்காமல் இந்த மாதிரி வந்து பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து சிங்க் கழுவுறதுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறுமனே வந்து ஒரு லிக்விடை போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாவு வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது சூப்பராக நல்லா பளபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்து நம்ம வந்து லிக்விடு விம் ஜெல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லிக்விட் மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாட்டர் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது நிறைய தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கணும். நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி ஆகிடும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அந்தளவு நமக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு பதத்துக்கு நல்லா லிக்விட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி அழகாக ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு லிக்விட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து அழகாக இந்த மாதிரி சிங்கில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அங்கங்கே அப்படியே ஊற்றி விட்டுருங்க. எந்த இடத்துலலாம் அதிகமான கொலகொலப்பு தன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த மாதிரி வந்து லிக்விடை ஊற்றி விட்டுருங்க. நான் வந்து அந்த சென்டர் சைடில் தான் பார்த்திங்கன்னா நிறைய கொலகொலப்பு தன்மை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளேட்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நிறைய கொலகொலப்பு தன்மை அப்படியே படிஞ்சு போயிருந்துச்சு இல்லையா. அதில் ஃபுல்லாகவே நல்லா ஊற்றி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி வந்து ஸ்க்ரப்பர் எந்த ஸ்க்ரப்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து தேங்காய் நார் வேஸ்ட்டாக தான் நம்ம தூக்கி எறிவோம். அதனால் வந்து தேங்காய் நாரை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் நாரை வந்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நம்ம குப்பையில் சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா வந்து சிங்கு க்ளீன் பண்ணுறதுக்குனே வந்து தனியாக ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ரொம்ப நாள் ஆகிடுச்சு பாத்திரம் கழுவி பழசாகிடுச்சு அதை மாற்றுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஸ்க்ரப்பர் இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தான், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து அழகாக வந்து நான் எப்படி வந்து வீடியோவில் காமிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமான நுரையெல்லாம் வராது. ஆனால் வந்து நல்லா பளிச்சுனஸாக இருக்கும். ஏன்னா இதில் மாவு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் வந்து லிக்விட் சேர்த்துருக்கோம்ல. இது ரெண்டும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிங்க் நல்லா வந்து பளபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து நம்ம கொலகொலப்பு தன்மையோட இந்த சிங்க் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிச்சனில் வந்து நின்று வந்து வேலையே பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவு வந்து நமக்கு பேட் ஸ்மெல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கடலை மாவு இந்த மாதிரி வந்து ஏதாவது அரிசி மாவில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோதுமை மாவு எக்ஸ்பிரியான மாவு ஏதாவது இருந்துச்சு, கொஞ்சம் பூச்சி பிடிச்ச ஸ்டேஜில் இருக்கிற மாவு இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம குப்பையில் சேர்க்காம இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறுமனே வந்து ஒரு லிக்விட் பவுடர் இதெல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் கொஞ்சம் லிக்விட் கொஞ்சம் பவுடர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சிங்காக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சிங்க்கையும் வந்து வாஷ் பண்ணியாச்சு, இந்த பிளேட்டையும் வாஷ் பண்ணியாச்சு இல்லையா. பேலன்ஸ் கொஞ்சோன்று இருந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கை 2வது டைம் வந்து நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நமக்கு பேலன்ஸ் இந்த அளவு இருக்குது இல்லையா. இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு டைம் நம்ம தேய்ச்சி
எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொழகொழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2வது டைம் நம்ம ரெடி பண்ண லிக்விட் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த பவுல் ஊற்றி நல்லா வந்து சிங்கை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கைகளெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா வந்து அங்கங்கே வந்து ஒரு மாதிரி பூத்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கழுவிட்டாலும் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கைகளெல்லாம் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுருங்க. அப்படி இல்லைனா வந்து ஸ்க்ரப்பரை வச்சு இன்னொரு டைம் வந்து நம்ம கழுவிட்டதுக்கப்புறமா லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா இந்தளவு சூப்பராக நல்லா பளபளப்பாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு இல்லையா, அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரி ஆன டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. அப்படி வேஸ்ட்டு டேப்லெட் ஏதாவது இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. எந்த டேப்லெட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் ஒரே ஒரு டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டேப்லெட் எடுத்துக்கோங்க. இதை வந்து நார்மலாக வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு அதை வந்து பவுடர் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பாலித்தீன் கவரில் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த கவரில் வந்து ஒட்டாமல் நமக்கு எல்லா டேப்லெட்டோட பவுடரும் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு கவர் வச்சு நல்லா வந்து பவுடராக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ரெடி பண்ணின அந்த மாத்திரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனைக்காக கம்ஃபோர்ட் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட கம்ஃபோர்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு லெமன் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக நான் கம்ஃபோர்ட் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்கு க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த சிங்கில் தான் வந்து நம்ம நல்லா ஊற்றி விட போகிறோம். இந்த மாதிரி ஊற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஊற்றும் போது அதில் இருக்கிற பேட் ஸ்மெல், கெட்ட வாடை இதெல்லாம் வந்து நமக்கு அடிக்காது. அது மட்டும் இல்லாமல் சிங்கில் கரப்பாம்பூச்சி, குட்டி குட்டி பூச்சி இது வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு சிங்க் அடைப்பு ஏற்படுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அனைத்து டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.